நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 ரூபாயிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 லட்ச ரூபா வரைக்கும் வண்டி ஸ்டாக்ஸ் வச்சுருக்கோம். i20 டீசல் 2011 மாடல் ஒரு செகண்ட் ஓனரில் இருக்குது. வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 4 அலைஸ் போட்டிருக்காங்க. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒயிட் கலரில், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனரில் ஒரு சூப்பரான i20 பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கோம். ஓட்டி பழகிறவங்க இல்லை ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் வெயிலில் நம்ம போகிறோம், உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கோம். Hyundai Santro கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி மாடல் 2003 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. Volkswagen Ambeo பெட்ரோல் வேரியன்ட் 2019 மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. 4 டைமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவில் போட்டு வச்சிருக்காங்க. Nissan Sunny டீசல் 2017 மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா வண்டி இருக்குது. ஒரு டீசல் வண்டி ஆல் நியூ ஃபியஸ்டான்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஃபியஸ்டா, இது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி. இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2012 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. Portifigo டீசல் ஒரு 2014 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா வண்டி மெயின்டைன் ஆயிருக்கு. Ion ஒரு 2013 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. Maruti Alto 2011க்கு 12 மாடல். இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,85,000 ரூபா கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. Chevrolet Cruze ஒரு டீசல் வண்டி, ஒரு டீசல் ராக்கெட்னு கூட சொல்லுவாங்க இந்த வண்டியை. அப்படி ஒரு சூப்பரான வண்டி தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி மாடல் 2010 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் 2.5 லட்சம் 3 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஒரு சன்ரூஃப்லேருந்து எல்லாமே வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டீசல் வண்டி. இந்த வண்டி நம்ம கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,95,000 ரூபா தான். எவ்வளோ பெரிய லக்ஸரியான வண்டி நம்ம கொடுக்க போகிறோம். Volkswagen Jetta ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி. இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2009 மாடல் ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. Skoda Kodiaq 2023 மாடல் ஒரு சிங்கிள் ஓனரில் இருக்குது. இந்த வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா விஐபி ஃபேன்சி நம்பர்னே சொல்லுவாங்க. 007 வண்டி ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. SGS ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா வண்டி மெயின்டெனன்ஸ் ஆயிருக்கு. ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வண்டி தொலாவிட்டு இருப்பீங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஒரு வண்டி நம்ம எடுத்து கொடுக்குறோம். நம்மகிட்ட மேனுவல் இருக்குது. வீட்டில் ஒரு லேடிஸ்க்கு ஒரு வண்டி தொலாவிட்டு இருக்குங்க. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சின்ன வண்டி, அதுவும் பார்த்தீங்கன்னா i10 ஒரு ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா வண்டி கொடுக்குறோம். வண்டி பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ 2022 மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா TN30 ஒரு 7 ரெஜிஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா இதாயிருக்கு. இது டாடா டியாகோனே பாத்தீங்கன்னா NRG டாப் எண்ட் மாடல்ல பாத்தீங்கன்னா இந்த வண்டி நமக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வண்டி மார்க்கெட் பாத்தீங்கன்னா 5 லட்சம் 5.3 லட்சம் ஒரு போயிட்டு இருக்கு. நம்ம சஸ்டி உசிகாஸ்ல கேட்கற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 5,45,000 ரூபா தான் கேட்கலாம். வணக்கம், நம்ம இப்போ எங்கேருந்து பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஸ்ரீ சஷ்டி உசிகாஸ்லேருந்து பேசுகிறோம். நம்ம சஷ்டி உசிகாஸ் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மங்களம் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா பழக்குடன் பஸ் ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா பேங்க் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்கள்கிட்ட எங்கே வண்டி இருந்தாலுமே நாங்கள் பார்க்கிங் ஃபெசிலிட்டி, பார்க்கிங் சேல்ஸ் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்ககிட்ட வண்டி நீங்கள் இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நீங்கள் பண்ணிக்கலாம். வாங்க இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, நம்ம கிட்ட என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்டிங்? ஆனால் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 லட்ச ரூபா வரைக்கும் வண்டி ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓகே, அப்படியே ஒன்றா கம்மிங் பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா Maruti Xtreme 2007 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது. FC பார்த்தீங்கன்னா 2027 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 85,000 95,000 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம சஷ்டி உசிகாஸ்ல கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 ரூபா தான் கேட்குறோம். வண்டி பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோலில் வண்டி ஒரு தெளிவான இன்ஜினில் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. வெறும் 60,000 ரூபா தான் கேட்குறேன். லோக்கல் கஸ்டமரா வெறும் 20,000 முன்பணம் கொண்டு வாங்க. இந்த வண்டி நீங்கள் தாராளமாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா i20 டீசல் 2011 மாடல் ஒரு செகண்ட் ஓனரில் இருக்குது. வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 4 அலைஸ் போட்டிருக்காங்க. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒயிட் கலரில், அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனரில் ஒரு சூப்பரான i20 பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 11 மாடல் 2.3 ரூபா 3 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம சஷ்டி உசிகாஸ்ல கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 2,40,000 ரூபா தான் கேட்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக ஆப்ஷனாக பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்து வந்தாலும் சரி உங்களுக்கு ஃபுல் லோன் பார்த்தீங்கன்னா அவைலபிள் பண்ணி கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஓட்டி பழகிறவங்க இல்லை ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் வெயிலில் நம்ம போகிறோம், உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி கொண்டு வந்திருக்கோம். Hyundai Santro கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி மாடல் 2003 மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க்கிங், 4 டயர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். வண்டி ஒரு ஜெனியன் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா வண்டி மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இந்த வண்டி நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 ரூபா தான் கேட்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் லோக்கல் கஸ்டமராக இருந்தீங்கன்னா டவுன் பேமெண்ட் வரும் 20,000 30,000 கொண்டு வாங்க. இந்த வண்டி நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணி போய்க்கலாம். இதுக்கு வந்து லோன் எவ்வளோ வரைக்கும் பண்ணலாம்? இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா வரைக்கும் லோக்கல் கஸ்டமர் பண்ணி கொடுக்கலாங்கண்ணா. ஓகே ப்ரோ, இது வந்து இப்போ வீடியோவில் சொல்கிறது எல்லாமே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ப்ரோ இல்லை நெகஷியபிள் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன நெகஷியபிள் நடக்கும். பெரிய பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக நெகஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா Volkswagen Ambeo பெட்ரோல் வேரியன்ட் 2019 மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. 4 டைமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூவில் போட்டு வச்சிருக்காங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. ஃபுல்லி சர்வீஸ் ரெக்கார்ட்லேயே பார்த்தீங்கன்னா வண்டி மெயின்டைன் ஆயிருக்கு. வெறும் 84,000 தான் பார்த்தீங்கன்னா வண்டி ஓடி இருக்கு.
இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,40,000 தான் கேட்குறாரு. ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க. இதுலேருந்து எவ்வளோ தூரம் நம்ம கம்மி பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிசான் சன்னி டீசல் 2017 மாடல். ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா வண்டி இருக்குது. ஒரு டீசல் வண்டி. 4 டயரும் சூப்பராக இருக்குது. 4மே பார்த்தீங்கன்னா அலாய் வீல் வந்துடும். உங்களுக்கு இது XV டாப் அண்ட் வேரியன்ட்டு உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டோட பார்த்தீங்கன்னா வண்டி வந்துடும். வண்டி நல்ல ஒரு டாப் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ரீப்ளேஸ் இல்லாத ஒரு சூப்பரான வண்டின்னு நம்ம சொல்லலாம். இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,40,000 கேட்குறாரு. ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க. இதுலேருந்து எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக கம்மி பண்ணி வாங்கி தரணும் வாங்கி கொடுத்துலாம். ஓகேங்க. ஓகே, இது என்ன பட்ஜெட் ப்ரோ? இந்த வண்டி 4,45 கேட்குறாங்கன்னா லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3,45 வரைக்கும் ப்ரொஃபைல கொடுத்து பண்ணி கொடுத்தலாம். ஒரு 40,000 30,000 டவுன் பேமெண்ட் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து எங்கே வந்தாலும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்தலாம். ஓகேங்க. இது எத்தனை ஓனர் ப்ரோ? இது சிங்கிள் ஓனரில் மெயின்டைன் ஆயிருக்காங்க. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஆல் நியூ ஃபியஸ்டான்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஃபியஸ்டா. இது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி. இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2012 மாடல். ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா சிட்டிக்கு ஈக்குவலான ஒரு லுக்கில் இருக்கும். வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கண்டிஷனில் மெயின்டைன் ஆயிருக்கு. இன்னைக்கு இந்த வண்டி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 2.25 லட்சம் 3 லட்ச ரூபா வரைக்கும் எல்லாரும் போட்டு வச்சிருக்காங்க. நம்ம சஷ்டி உச்சிருக்காசுல பாத்தீங்கன்னா வெறும் 2,25,000 தான் கேட்கறோம். அதுவும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க. இதுல இருந்து நம்ம எவ்வளவு பெஸ்ட்டா இந்த வண்டியை நம்ம பேசி பண்ணி கொடுக்கலாம். இந்த வண்டி ஒரு டாப் அண்ட் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4மே பாத்தீங்கன்னா அலாய் வீல் வந்துடும். ஃபுல் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி ஏர் பேக்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கவர்ஸ் லெதர் சீட் கவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு லக்ஸரி கார் என்ன ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வரும். டீசல்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி 20 மைலேஜுக்கு மேலே தான் உங்களுக்கு கிடைக்கும் பைபாஸில். நேரில் வாங்க. இந்த ரேட்ல இருந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ டீசல். ஒரு 2014 மாடல். ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா வண்டி மெயின்டைன் ஆயிருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நீட்டான குவாலிட்டியில் தான் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ டீசல் தொலாவிட்டு இருப்பீங்க. நம்மகிட்டே போன என்கொயரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கஸ்டமர் ஃபோர்ட் ஃபிகோ தொலாவி நான் உங்களுக்காக வந்து ரிஸ்க் எடுத்து கொடுத்துருக்கேன். எடுத்து கஸ்டமர்ஸ் தெரியும். இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2,30,000 கேட்குறாரு. ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க. இதுலேருந்து எவ்வளோ ஒரு நெகஸ்டபிள் பண்ணி கொடுத்துலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் இயான். ஒரு 2013 மாடல். ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டாப் குவாலிட்டியில் இருக்கு. வண்டியில் டென்ட்டோ ஸ்கிராச்சோ அந்த மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. நீட்டான கண்டிஷன் இருக்கு. ஹெட்லைட் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கு. ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுக்கலாம். வண்டி மித்தபடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த வண்டி மார்க்கெட்டில் 225 230 வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 1,80,000 தான் கேட்குறோம். ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க. இதுலேருந்து நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக நெகஷியபிள் பண்ணி வாங்கி தர முடியும் வாங்கி கொடுத்தலாம். ஓகே, இது எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கும்? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 65,000 தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு. ஹிஸ்ட்ரி நம்ம காட்டிய வண்டி கொடுத்தோம். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ 2011 12 மாடல். இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,80,000 கேட்கறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க. இதுல இருந்து நம்ம எவ்வளவு பெஸ்ட்டா பேசி கம்மி பண்ணி வாங்கி தரணும் வாங்கி கொடுத்தலாம். இந்த வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4மே ஒரு எபோவ் 80 மேலே தான் இருக்கு. உங்க சீட் கவர்ஸ்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கண்டிஷன்ல தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆயிருக்கு. நேரில் வாங்க. இதுல இருந்து எவ்வளவு பெஸ்ட்டா பண்ணி தரமோ பண்ணி கொடுக்கலாம். இது எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோ? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா TN07 சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். பட் செகண்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்காங்க. நீங்க அதை பத்தி எதுவுமே பயப்பட வேண்டாம். நேரில் வாங்க. சூப்பரா பண்ணி கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ டீசல் வேரியன்ட் வண்டி. இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2010 மாடல். ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. டயர் எபோவ் 4மே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கண்டிஷன்ல தான் இருக்கு. சீட் கவர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கண்டிஷன் இருக்கு. ஒரு நீட்டான இன்டீரியர்ல இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா ஏசில இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டியில பார்த்தீங்கன்னா தெளிவான கண்டிஷன்ல தான் இருக்கு. இன்டீரியர்லாம் பாருங்க. நல்ல ஒரு சூப்பராக நீட்டாக தான் இருக்குது வண்டி ஒரு ஃபேமிலி யூஸ் போடுற மாதிரி ஒரு நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் தான் பார்த்தீங்கன்னா வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாங்கள் சொல்கிற ரேட்டு 1,60,000 தான் நம்ம கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. நேரில் வாங்க. இதுலேருந்து நம்ம எவ்வளோ தூரம் நெக்ஸ்டபிள் பண்ணி இந்த வண்டியை வாங்கி தர முடியும் வாங்கி கொடுக்கலாம். எஃப்சி கரண்ட் இன்சூரன்ஸ் கரண்ட்டும் இருக்கிற வண்டி இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,45 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. நம்ம 1,60 தான் நம்ம கஸ்டமர் கேட்குறாரு. அதுவும் பார்க்கிங் சேல் தான் விட்டுருக்காரு. நேரில் வாங்க. அதுலேருந்து நம்ம எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பேசி வாங்கி பண்ணி கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லெட் க்ரூஸ். ஒரு டீசல் வண்டி. ஒரு டீசல் ராக்கெட்னு கூட சொல்லுவாங்க இந்த வண்டியை. அப்படி ஒரு சூப்பரான வண்டி தான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நமக்கு நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நமக்கு நிறைய விரும்பி கேட்ட ஒரு வண்டின்னு கூட இந்த வண்டி நம்ம சொல்லலாம். இந்த வண்டி அடிக்கடி தான் நமக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லோ பட்ஜெட்ல இந்த வண்டி கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி மாடல் 2010 மாடல். ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி இன்னைக்கு மார்க்கெட்டில் 2.5 லட்சம் 3 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஒரு சன்ரூஃப்லேருந்து எல்லாமே வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டீசல் வண்டி. இந்த வண்டி நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 1,90,000 தான். எவ்வளோ பெரிய லக்ஸரியான வண்டி நம்ம கொடுக்க போகிறோம். யாரும் மிஸ் பண்ணிக்க வேணாம். நேரில் வாங்க. அந்த ரேட்டும் கிடையாது. அதுல இருந்து எவ்வளவு பெஸ்ட்டாக கம்மி பண்ணி வாங்கி தருவோம் வாங்கி கொடுக்கணும். ப்ரோ இதுல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு? இதுல எல்லாம் ஸ்பெசிலிட்டியே இல்லைங்க ப்ரோ. இதுல பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, அலாய் வீல், சன்ரூஃப் எல்லா ஃபெசிலிட்டியே கிடையாது. எல்லா ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில வந்துடும். ஒரு லக்ஸரி ப்ரீமியம்ல இருக்கிற எல்லா இதுவுமே ஆக்சுவலாக இதுவே ஒரு ப்ரீமியம் கார் தான் அப்படின்னே சொல்லலாம். வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரேட்டுக்கே கொடுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா ஹோல்க்ஸ்வேகன் ஜெட்டா. ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி.
இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா 2009 மாடல், ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்கு. இது என்னென்ன மெயின் ஸ்பெசிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டி. உங்களுக்கு வண்டியோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். எக்ஸ்டீரியரும் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா நீட்டான கண்டிஷன்லேயே இருக்கு. ஒரு லோ பட்ஜெட்டில், அது ஒரு சடான் இவ்வளோ பெரிய கார் ஒரு லோ பட்ஜெட் நீங்கள் எடுக்கணும்னு நீங்கள் இந்த வண்டி நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த வண்டி நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,85,000 கேட்குறாரு. ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி திரும்ப பண்ணிக்கலாம். டயர் 4மே எப்போ உங்களுக்கு 90% மேலே தான் இருக்குது. 4ம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இந்த வண்டி இதை விட நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரோம். நேரில் வாங்க பேசிக்கலாம். ஓகேங்க ப்ரோ. இப்போ மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட் கார் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் எதுக்காக சஷ்டி கார்ஸை தேடி வரணும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே கஸ்டமர்ஸ் பார்க்கிங் சேல் வெஹிக்கிள்ஸ்னால பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்தால் எப்பவுமே வந்த கஸ்டமர் திரும்பி போனதே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு 99% நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணி வண்டியோட தான் நம்ம கொடுத்துருப்போம். அது இல்லாட்டி நம்ம ஸ்ரீ சஷ்டி காசோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் பாருங்க, எவ்வளோ டெலிவரிஸ் போகுதுன்னு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்பி வாங்க, கரெக்டான காரோட போவீங்க. அது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா குசாக் 2023 மாடல், ஒரு சிங்கிள் ஓனரில் இருக்குது. இந்த வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா விஐபி ஃபேன்சி நம்பர்னே சொல்லுவாங்க. 007 வண்டி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எஸ்ஜிஎஸ் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா வண்டி மெயின்டெனன்ஸ் ஆயிருக்கு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே கிடையாது. வண்டி அவ்வளோ தூரம் தெளிவாக வேலை பார்த்து வச்சிருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர்ஸ் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 14 லட்ச ரூபா கேட்குறாங்க. போன வீடியோவில் 16 ரூபா சொல்லியிருந்தா ஒரு 2 லட்ச ரூபாய் நெகஷியபிள் ஆகி வந்திருக்காங்க. நேரில் வாங்க, அதுவுமே கிடையாது. எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக அவங்ககிட்ட பேசி கம்மி பண்ணி வாங்கி தரணும், வாங்கி கொடுத்துறேன். ஓகே, இதுக்கு எவ்வளோ லோன் பண்ணலாம் ப்ரோ? இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 13 வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலை பொறுத்து லோன் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வண்டி தொலாவிட்டு இருப்பீங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஒரு வண்டி நம்ம எடுத்து கொடுக்குறோம். நம்ம கிட்ட மேனுவல் இருக்கு, வீட்டுல ஒரு லேடிஸ் ஒரு வண்டி தொலாவிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சின்ன வண்டி, அதுவும் பாத்தீங்கன்னா ஐ10 ஒரு ஆட்டோமேட்டிக்ல பாத்தீங்கன்னா வண்டி கொடுக்குறோம். இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 2012 மாடல், ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு. இது வந்து கஸ்டமர் பார்க்கிங் சேல் விட்ட வண்டி தான். இந்த வண்டி நம்ம கஸ்டமர் கேட்கறது 2,40,000 கேட்கறது பிக்சர் இல்ல. நேரில் வாங்க. வண்டி பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்போரம் சர்வீஸ் ரெக்கார்ட்ல ஒரு ஜெனியூனான கண்டிஷன்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா பாத்தீங்கன்னா வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வண்டியில பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஏறது எந்த செலவுமே கிடையாது. நம்ம விருப்பத்துக்கு ஆயிரத்தி நம்ம அப்படியே வச்சுக்கலாம். நேரில் வாங்க, கம்மி. ஓகேங்க. இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு என்ன ஆஃபர் பண்றோம் ப்ரோ? நம்ம சேனல் பார்த்து வரவங்களுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கஸ்டமர் பேச விட்டுருவோம். அதுலயே அவங்க சாட்டிஸ்ஃபை நல்லா ஆயிடுவாங்க. அது போக பாத்தீங்கன்னா அவங்க எப்படி அந்த வண்டி எனக்கு வந்து இப்படி வண்டி வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வண்டியை கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். எப்படி அவங்க பெயிண்டிங்ல இருந்து இல்ல எனக்கு வண்டி உள்ள சீட் கவர்ஸ் மாத்தி கொடுங்க, ஹேண்ட்ரைட் போட்டு பாருங்க, எதோட எப்படி கேட்டாலுமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு அது பாத்தீங்கன்னா அதே ஒரு பெஸ்டா போகும். அது நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டா டீசல் வண்டி. இது பாத்தீங்கன்னா ஃபோர்டு ஃபியஸ்டா ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் வண்டினே சொல்லலாம். நானும் பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்றோம். வண்டி பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஆகி இருக்கு. இன்னைக்கு 2016 ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல 2 லட்சம் 2.5 லட்சம் ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. நம்ம சஸ்டி காசுல கேட்கறது பாத்தீங்கன்னா வெறும் 1,75,000 ரூபாய் கேட்கறோம். அதுவும் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் கிடையாது. நீங்க ஆளோட தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்து வந்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி கொடுத்துருவோம். எதுவுமே நீங்க யோசிக்க மாட்டோம். நேரடியாக வந்து வண்டி பாருங்க, டெஸ்ட் ட்ரைவ் பாருங்க. வண்டி பிடிச்சிருச்சு அப்படின்னா பாத்தீங்கன்னா நாங்க கையோட நான் பார்த்து எப்பயும் லீவ் கொடுத்து எடுத்துக்கிறேன். ஓகே ப்ரோ. இதுக்கு எவ்வளவு ப்ரோ லோன் பண்ண முடியும்? இதுக்கு லோன் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணலாம். நம்ம கஸ்டமர் நெகோசியபிள் பண்ணது போக 30-40 அவங்க கஸ்டமர் டு கஸ்டமர் பேசுற அவங்க திறமைக்கு அது பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நானும் உங்ககிட்ட கஸ்டமர்கிட்ட பேசுறேன். முடிஞ்ச அளவுக்கு நானும் கம்மி பண்ணியே கொடுக்குறேன். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி நம்ம கிட்ட கேட்ட இந்த வண்டி. இந்த வண்டி ஆக்சுவல் கஸ்டமர் புக்கிங்காச்சு மறுபடியும் பாத்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி கொஞ்சம் செட் ஆகிறோம் இருக்கு. நீங்க யாரும் மிஸ் பண்ணி பண்ணலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா டியாகோ 2022 மாடல், ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு. வண்டி பாத்தீங்கன்னா TN30 ஒரு சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா இருக்கு. இது டாடா டியாகோலே பாத்தீங்கன்னா என்ஆர்ஜி டாப் எண்ட் மாடல்ல பாத்தீங்கன்னா இந்த வண்டி நமக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்துடும். ஒரு கஸ்டமர் பார்த்துட்டு வருங்க. இன்னைக்கு இந்த வண்டி மார்க்கெட் பாத்தீங்கன்னா 5 லட்சம் 5.3 லட்சம் ரூபா போயிட்டு இருக்கு. நம்ம சஸ்டி காசுல கேட்கறத பார்த்தா வெறும் 5,40,000 ரூபாய் தான் கேட்கலாம். பிக்சர் கிடையாது. நேர்ல வாங்க. உங்களுக்கு 5 to 5.5 வரைக்கும் பாத்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுக்கலாம். டவுன் பேமெண்ட் பாத்தீங்கன்னா 30-40 கொண்டு வாங்க. சிபில் நல்லா இருக்கும். வண்டி நீங்க டெலிவரி. ஓகே. இது எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோ? வண்டி பாத்தீங்கன்னா சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன். சேலம் தான். ஓகே ப்ரோ. ஓகே. இப்போ இதுக்கு வந்து இனிஷியல் எவ்வளவு இருந்தா போதும் ப்ரோ? 30. வண்டிக்கு பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் நல்லா இருந்தா எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தா அவங்க 1 ரூபா கூட இன்சூரன்ஸ் தர வேண்டாம். இல்ல கொஞ்சம் அப்படி இப்படின்னு முன்ன பண்ண இருந்தா ஒரு 30,000-40,000 இருந்தாலே போதும். அவங்களால மாசம் 10,000-15,000 டியூ கட்ட முடிஞ்சு அந்த வண்டி அவங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஓகே. இதே இப்போ லோன் போகாம ரெடி கேஷா இருந்தா இன்னும் கம்மி பண்ணி கொடுத்துடலாம். இன்னும் நம்ம பெஸ்டா உட்காந்து பேசலாம். ஓகே ப்ரோ. ஓகே. நான் இப்போ வரை சொன்ன வண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. இங்க இருக்கிற எல்லா வண்டியுமே பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் பார்க்கிங் செல் விட்ட வண்டி தான். ஆனா நீங்க உங்களுக்கு வண்டி வேணும்னா நீங்க எதுவுமே யோசிக்க வேண்டாம். எனக்கு ஃபோன் கூட நீங்க பண்ண வேண்டாம். நேரம் நீங்க ஃபர்ஸ்ட் யூசிங் கிளாஸ் மங்களந்தோடி பழம் கேட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல யாரை காட்டாலும் நம்ம கன்சல்டிங்க காட்டிடுவாங்க. நேரடியா உள்ளவாங்க. உங்களுக்கு இங்க இருக்கிற வண்டி இல்லாட்டியும் பரவாயில்ல. உங்களுக்கு என்ன வண்டி நீங்க உங்களுக்கு வேணும்னாலும் பரவாயில்ல. ஒரு 10 நிமிஷம் வந்து என் கூட உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு என்ன வண்டி வேணும் 10-15 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா அந்த வண்டி நம்ம பிடிச்சி கொடுத்துரும். அந்த வண்டி எங்க இருந்தாலும் எங்களோட கார்ல உங்களை நான் கூட்டிட்டு போய்
அந்த வண்டி எங்கன்னா உங்களுக்கு காட்டி கஸ்டமர் டு கஸ்டமர் உங்களை பேச வச்சு அந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷனா என்ன பண்ணணுமோ இல்லை அந்த வண்டி பெயிண்டிங் டச்சப் பண்ணணுமோ எல்லா ஒர்க்குமே நானே உங்களுக்கு நின்று பண்ணி கொடுத்து அந்த வண்டி டெலிவரி கொடுக்குற வரை கடைசி வரை கூட நிற்பேன். உங்களுக்கு என்ன வண்டி வேணாலும் கூட வாங்க, நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு எப்படி பெஸ்ட்டாக இருக்கு. ப்ரோ இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணுமா? கண்டிப்பாங்க, அவங்க என்ன வண்டி வச்சிருந்தாலும் ஓகே, நான் எக்ஸ்சேஞ்ச் நான் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அவங்களும் பார்த்தீங்கன்னா எப்படி என்ன லோ பட்ஜெட்னாலும் ஓகே, பெரிய பட்ஜெட் வண்டி கொடுத்து லோ பட்ஜெட் வாங்கினாலும் சரி, சின்ன பட்ஜெட் வண்டியை கொடுத்து பெரிய பட்ஜெட் வண்டி கேட்டாலும் சரி, நம்ம எல்லாத்துக்குமே நம்ம பண்ணி கொடுக்க ரெடியாக தான். ஓகே ப்ரோ, ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ.